நாளைக்கு பூ வைப்புன்னு விடிய விடிய தூங்காம முழிச்சு கடந்து யோசிக்கிறோம். ஒன்றும் வரமாட்டேங்குதே. எப்படி வரிக்கீசை தடுத்து நாம பூ வைப்புக்கு போக விடாம பண்ணணும்? இன்னைக்கு வேற எப்படியும் வரிக்கீசம்மா சாயந்தரம் நம்மளை போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும்னு வேற அனுப்புவாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடியுது. இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. இது என்னது இது? விடிஞ்சு 6 மணி தான் ஆகுது, அது கூட எழுந்து உட்காந்துருக்கான். ஆச்சரியம்தான். செல்வா, செல்வா, ஏய் செல்வா, மைனியை கூப்பிட்டீங்களா? எது கூப்பிட்டீங்களாவா? நான் உன்னை கூப்பிடுறது கூட தெரியாத அளவுக்கு நீ என்னது யோசிக்கிற? ஒன்றும் இல்லை மைனியா, எக்ஸாம் இப்பதானே எழுதி முடிச்சோம், அதான் ரிசல்ட் எப்படி வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? கவலைப்படாத செல்வா, நம்ம எழுதுனதுக்கு கண்டிப்பா மார்க் வரும். செல்வா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன், நீ என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். என்னத்தை கேட்க போறாங்க? கேளுங்க மைனியா, சொல்றேன். நாளைக்கு வர்க்கீசம்மா பூ வைக்க போறாங்க. ஆமா, வர்க்கீஸ் சரின்னு சொல்லிட்டான்னு அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க. ஆமா மைனியா, உண்மையை சொல்லு. வர்க்கீஸ் யாரையாவது லவ் பண்றானா? என்ன ஆச்சு செல்வா, ஏன் இப்படி பாக்குற? பாத்து கண்விழி வெளியில வந்து விழுந்துற போது. இல்ல மைனியா, எனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாது. அப்படியே வர்க்கீஸ் யாரையாவது லவ் பண்ணாலும் எனக்கு தெரியாம எப்படி மைனியா? அவன் கண்டிப்பா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல மைனியா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இரு, ஏன் இப்படி பதட்டமா பேசுற? இல்ல பதட்டம் எல்லாம் இல்ல மைனியா, நீங்க திடீர்னு இப்படி கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ அவன் யாரையும் லவ் பண்ணல. ஆமா மைனியா, வர்க்கீஸ் அப்படிப்பட்ட பையனே இல்ல. இருக்கட்டும், இருந்தா நல்லதுதான். சரி, நீ ரூமுக்கு போய் குளிச்சு எடுத்துட்டு வா. சாரி மைனியா, நான் உங்களை நம்புறேன், ஆனா உங்க வாயை நான் நம்பவே மாட்டேன். ஒருவேளை நான் நம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போய் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பிளான் எல்லாம் ஊத்திக்கும். அதனாலதான் மைனியை மறைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது. செல்வா, என்ன செல்வா, இவ்வளவு காலையிலேயே எழும்பிட்ட? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. தூங்குனியா இல்லையா? தூங்கிதானே எந்திரிச்சேன். பார்த்தா தெரியலையே, கண்ணெல்லாம் உள்வாங்கி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா செல்வா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, தூங்கி இப்பதானே எழும்புனேன், அதான் தூக்க கலக்கத்துல மூஞ்சி அப்படி தெரியுது. சரி அண்ணே, இன்னைக்கு சாயந்தரம் போல எங்கேயாச்சும் போறீங்களா? இல்ல செல்வா, வீட்டுல தான் இருப்பேன். இல்லண்ணே, வர்க்கீசம்மா இன்னைக்கு 5 மணிக்கானே நார்வேல் வரைக்கும் போயிட்டு வான்னு சொன்னாங்க. அதான் வர்க்கீஸும் நானும் பைக் எடுத்துட்டு போலான்னு பாக்குறோம். நாளைக்கு பூ வைப்புக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல, அதான் எங்கேயாச்சும் வெளியில போறீங்களா பைக் எடுத்துட்டுன்னு கேட்டேன். இல்ல செல்வா, நான் வீட்டுல தான் இருப்பேன். நம்ம பைக் எடுத்துக்கிட்டே போ செல்வா, ஆனா பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? இங்க இருந்து நார்வேல் வரைக்கும் போறதுக்கே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். வண்டியை ஒரு ஓரமா ஓட்டிக்கிட்டு போகணும், சரியா? சரிண்ணே. சரி செல்வா, நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பாத்துட்டு வரேன். உன் மைனி கேட்டாங்கன்னா சொல்லிரு. சரிண்ணே. இது மாதிரி அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு தனி வரும். சரி, குளிச்சுட்டு வர்க்கீஸ் வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். வர்க்கீஸ், ஹலோ, இப்போவே கிளம்பணும் வர்க்கீஸ்? அப்படியா? சரி, அப்ப நான் பைக் எடுத்துட்டு வரேன். சரி, இப்போவே நார்வேலுக்கு போகணுன்றா. எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமா நடக்குது. என்ன நடக்க போதோ? இன்னும் வரல போல. சரி, போன் போடுவேன். ஹலோ, நான் உங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டேன் வர்க்கீஸ். பைக்ல தான் உட்காந்துருக்கேன். வா. 5 மணிக்கே போறதானே வர்க்கீஸ் பிளானு. இப்ப 11 மணிக்கே வா போலான்ற. என்ன பண்றது செல்வா, நாளைக்கு பூ வைப்பு இருக்கு. அப்போ காலையிலேயே போய் பூ வாங்கிட்டு வந்தாருன்னு கட்டி வைப்பாங்க. அப்படியா? சரி, அப்ப கிளம்பு. வேற என்ன, ஏறிட்டியா வர்க்கீஸ்? ஸ்டார்ட் பண்ணவா? உட்காந்து. ராணி, வாங்க. சொல்லுங்கக்கா. இல்ல, நாளைக்கு பூ வைப்பில்லமா, அதான் பொண்ணுக்கு ஏதாவது பட்டுக்கிட்டு எடுத்து வைக்கணுமா? பட்டெல்லாம் எதுக்குக்கா? வெறும் பூ வைப்பு தானே, அதுக்கு எதுக்கு பட்டு? நிச்சாம்பரத்துக்கு தான் எடுக்கணும். ஆமால, பாத்தியா ராணி, எல்லாம் மறந்து போவு. ஒரே பதட்டமா வேற இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் படுத்தப்படாதீங்கக்கா. சரி, வர்க்கீஸ் செல்வாவையும் பூ வாங்க அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டோமா. சரி, அப்போ வந்த உடனே பூ தொடுத்து தாம்பரத்தெல்லாம் ரெடி பண்றதுதான். சரிம்மா, பூ எடுத்துட்டு வந்த உடனே இங்க வீட்டுக்கே வந்துடுறேன். இங்கே வச்சு தொடுத்து தாம்பரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போறோமா. காலையில எல்லாரும் ரெடி ஆகி தாம்பரத்தட்டு பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருங்க. அக்கா, இந்த பூ தொடுத்தா கூட உங்க வீட்டுல எடுத்துட்டு போய் வைங்கக்கா. அப்படி எடுத்துட்டு போய் வச்சுட்டேன்னா நீங்க சீக்கிரமா வரமாட்டீங்க. அதனாலதான் இந்த பொறுப்பை உங்க வீட்லயே கொடுத்துட்டேன். இனிமே நீங்க தான் இதெல்லாம் பாத்தாக்கணும். சரி சரி. வர்க்கீஸ், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? என்ன கேட்க போற? வர்க்கீஸ், உனக்கு இதெல்லாம் ரொம்ப வேகமா நடக்கிற மாதிரி தோணல? பைக்னா வேகமா தான் போகும். நான் பைக்க சொல்லல வர்க்கீஸ், சுத்தி நடக்கிறத சொல்றேன். எல்லாம் நார்மலா தான் இருக்குது, நீ ஓட்டு. வர்க்கீஸ், என்னல நொய்யின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? என்னதான் சொல்ல வர, சொல்லி தொலை. வர்க்கீஸ், இதுல ஒரு தடவை முடிவு எடுத்தா முடிவு எடுத்துட்டு தான், பின்னாடி எல்லாம் மாத்த முடியாது. இருக்கட்டும். வர்க்கீஸ், நீ நிஜமாவே எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? என்னத்த மறந்த? எதுக்குமே பிடிக்காம பேசுறானே. என்னத்த செல்வா மறந்துட்டு நான் கேக்குற? அது ஒண்ணும் இல்ல, விடு. தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே கேட்பான்.
சரி முதல்ல இப்போ எங்கே போகணும்? ஸ்வீட் கடைக்கு போ, பூவை கடைசியில் வாங்கிக்கலாம். ம். வர்க்கீஸ் தாம்மா போடுறான். ஹலோ, என்ன மக்களே? வந்துட்டீங்களா? நான் வீட்டை பூட்டிட்டு வந்துட்டேன் மக்கா. நான் ராணி அக்கா வீட்டில் தான் இருக்கிறேன், இங்கே வந்துருங்க. ஆட்டு சரி. நான் இங்கே வந்துட்டேன்னு தெரியாம அங்கே போய் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீட்டை பூட்டிட்டு வந்துட்டேன்ல. இப்போ வர்க்கீஸ் இங்கே வரானாக்கா? ஆமாம்மா. சரி, அப்போ நான் வசந்தி, தேவி இவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு கூப்பிட்றேன்க்கா. கூப்பிடுமா. ஹலோ வசந்தி. நான் தான் ராணி பேசுகிறேன். என் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலேன். ஒன்றும் இல்லை வசந்தி, வா வந்துட்டு போ. சரி ஆட்டோ. ஹலோ தேவி, கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வந்துட்டு போமா தேவி. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் கூப்பிட்றேன், வந்துட்டு போங்க. ஆட்டோ கூப்பிட்டுட்டேங்க, 2 பேரும் வராங்களாம். சரிம்மா.